श्रीकान्तो मातुलो यस्य जननी सर्वमङ्गला जनकशङ्करो देवः तं वन्दे ஸ்ரீ குருப்யோ நமஹ. எல்லோருக்கும் நமஸ்காரம், வணக்கம், வந்தனம், சுபதினம். போன வாரம் மகாராஷ்டிரால ஒரு அரிய பில்கிரிமேஜ் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு கிடைத்தது. அது எங்க ரிலேட்டிவ் அனந்தராமன், ஒரு சீனியர் ரிட்டையர்ட் எக்ஸிகியூட்டிவ். அவர் தான் ரொம்ப அழகாக ஒரு ரூட் பிளான் எல்லாம் போட்டு கொடுத்தாரு. ஒரு பிரில்லியண்டா கார் அண்ட் டிரைவர் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. ஸோ பாம்பேல ஆரம்பித்து ஒரு 4 நாள்ல திரும்பி பாம்பேக்கே வந்து அந்த மகாராஷ்டிரா பில்கிரிமேஜை முடிச்சோம். அதுல வந்து மகாராஷ்டிரா இருக்கிற பஞ்சலிங்க கஷேத்திரங்கள், அப்புறம் பஞ்சவடி ராமரும் சீதையும் இருந்த குகைகள், இதெல்லாம் பார்த்து சனி சிங்கனாப்பூர், விட்டல் பாண்டுரங்கன், பந்திரிப்பூர், சிவாஜி மகாராஜ், சத்ரபதி சிவாஜி மகாராஜுடைய குலதெய்வமான பவானி அம்பாள் அந்த கோவிலும் பார்த்தோம். சோ இத பத்தி அடுத்த 2-3 பதிவுகள்ல உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்லலான் இருக்கேன். இன்னைக்கு வந்து ஷிர்டிக்கு சென்ற அதை பற்றி சொல்கிறேன். முதல்ல பாம்பேல இருந்து கிளம்பி திரியம்பகேஸ்வர், சனி சிங்கனாப்பூர் போயிட்டு அன்னைக்கு சாயங்காலம் ஒரு 7 மணிக்கு ரீச் ஷிர்டி. ஏன்னா அந்த திருப்பதி மாதிரி இருக்கு அந்த ரோடு. 2 பக்கமும் கடைகள், ஹோட்டல்ஸ், ஃபண்டாஸ்டிக். 7:30 மணிக்கு தர்ஷன டிக்கெட் இருந்தது. அது வந்து என்ட்ரன்ஸ் 6ன்னு போட்டிருந்தாங்க. பட் we were guided to entrance 2 where with ticket senior citizensக்கு உடனே உள்ள அட்மிட் பண்றாங்க. அந்த மாதிரி உடனே உள்ள போனா அது திருப்பதியில வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த இதுல ஒரு பெவிலியன் மாதிரி உட்காந்து வச்சிருப்பாங்க. அங்கேருந்து 1-2 திருப்பங்களுக்குள்ள அப்படி போயிடும். இதுல ஈவன் சீனியர் சிட்டிசன்ஸ் கூட மேல கீழே மேல ஏறி கடைசியா போய் அந்த கியூ, அந்த சன்னதிக்கு முன்னாடி, நம்ம முன்னாடி இன்னும் நிறைய பேர் நிற்கிறாங்க, இருந்தாலும் சன்னதி தெரியற மாதிரி. அந்த சன்னதி தெரியறது என்ன, என்னால போட்டோ எடுக்க முடியல, ஏன்னா கேமரா எல்லாம் நாட் அலோட், எல்லாம் வெளியில வச்சுட்டு போயிட்டோம். சங்கரா டிவில நீங்க எப்படியும் பாக்குறீங்களே அந்த காட்சி இப்ப பாருங்க. இந்த காட்சி தெரியறதுல, இந்த காட்சி நேரடியாக பார்த்து ரசித்து புல்லரிக்கக்கூடிய பெரிய அனுபவத்தை ஷிர்டி மகாராஜ் பாபா அவர்கள் எங்களுக்கு கொடுத்தார்கள். அங்க கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு அந்த கிட்டக போன உடனே அங்க நமஸ்காரம் பண்ணி எழுந்துக்கிறேன் பாருங்க. அதே மாதிரி நமஸ்காரம் பண்ணோம். இந்த வஸ்திரம் வாங்கிட்டு போயிருந்தோம். அந்த வஸ்திரத்தை பாபா அவர்களுடைய பாதத்திலும் அவருடைய சமாதியிலும் வைத்து கொடுத்தார்கள். இந்த பாக்கியத்தோடு அன்னைக்கு வந்து ஹோட்டல்ல ரிட்டையர் ஆயிட்டோம். மறுநாள் வந்து ஆர்த்திக்கு டிக்கெட் வாங்கினோம். அது 4 AM. ஸோ 2:30 மணிக்கு எழுந்து குளிச்சு எல்லாம் பண்ணிட்டு we went to the temple. அப்போ வந்து சீனியர் சிட்டிசன்ஸ் அலவன்ஸ் வந்து 11 மணிக்கு மேல் தான். ஸோ நீங்க அந்த 6வது என்ட்ரன்ஸ் தான் போகணும்னு சொல்லிட்டாங்க. என்னடா பயந்துனே போனோம். ஆனா 4 மணிக்கு 6வது என்ட்ரன்ஸ் வாஸ் வர்ச்சுவலி எம்டி. அங்க ஒருத்தர் இருந்து வாட்டி வெல்கம் சார், சுஸ்வாகதம் எல்லாம் கூப்பிட்டு உள்ள அமிச்சார். உள்ள அதே மாதிரி திருப்பியும் வளைஞ்சு ஏறி இறங்கி எல்லாம் போய் கிட்டக போனா ஹியூஜ் கிரவுட் வாஸ் ஆல்ரெடி தேர் இன்சைட். அப்போ அந்த ஆர்த்தி நடந்தது. அதையும் எங்களால பிக்சரைஸ் பண்ண முடியல. பட் உங்களுக்கு எப்போதுமே இந்த சங்கரா டிவில வருது பாருங்க அந்த ஆர்த்தி, இப்ப பாக்குறீங்களே. இந்த ஆர்த்தி தான் நேர கண்கொள்ளாத காட்சியாக கண்டு மெய் மறந்தோம். இதுல ஒரு 11 பாடல் ஸ்லோகம் மாதிரி அவ மராட்டியில சொல்றாங்க. அதை எல்லாருமே அங்க மராட்டி புக்கு கையில வச்சுட்டு கூடவே எல்லாரும் சொல்லிட்டு வராங்க. ரொம்ப அற்புதமாக இருந்தது. சோ அந்த ஷிர்டியில நாங்க பார்த்த அந்த மெய் மறந்த விஷயத்த உங்களோட இன்னைக்கு ஷேர் பண்ணிட்டேன். அடுத்த பதிவுல மற்ற இடங்களுக்கு நான் போய் பார்த்ததை பத்தி உங்களுக்கு சொல்றேன். நமஸ்காரம். बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगतां राज्ञं वक्पटुत्पल्य करुमत्स्मरणात् भवेत्.